வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழர் நலத்துக்காய் துரோகிகள் வேஷம் போடும் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்து பணிபுரிகின்றனர். பல தமிழர்களிடம் இருக்கும் ஒரு ஆதங்கமும் சந்தேகமும் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்த முன்னாள் போராளிகளும் இன்றைய அதிமுக்கிய தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு அரசுகளின் கூலிகளாய் சில வேளைகளில் தமிழர் நலத்துக்காகவே தமிழர் அழிப்பு அரசோடு இணைந்துள்ளார்களா என்ற விடை தெரியாத கேள்வியோடு இருப்பதை காண முடியும். இன்னொரு பகுதி தமிழர்கள் மிக பெரும் கூட்டு சதியொன்றை செய்வதற்காக அரசுடன் இவர்கள் இணைந்துள்ளார்கள் என்று நம்புகின்றனர். நேரம் வரும்போது இவர்கள் தலையில் அடிப்பார்கள் என்று நம்புகின்றனர். சந்தேகத்துக்கும் நிதர்சனமான உண்மைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பற்றி முதலில் பார்ப்போம். சந்தேகம் என்பது நாம் அதை கொண்டு என்றும் முடிவு செய்ய முடியாத பாதை. அதாவது சந்தேகம் அடிப்படையில் ஆதாரமற்றது. நிதர்சனம் தான் உண்மை என உணரவும் ஆதாரத்தோடு நிரூபிக்கவும் கூடியது. நாம் சந்தேகத்தின் மீது நம்பிக்கை வைத்து முடிவு செய்தால் மிகவும் பாரதூரமான பின்னடைவை சந்திப்போம். அதே நேரம் நாம் நிதர்சனமான ஆதாரத்தை உணர்ந்து முடிவு செய்வோமாகில் அது என்றும் சரியாக இருக்கும். இன்று நாம் இவர்கள் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஆதாரங்களை நிதர்சனமாய் எம்முன் நிற்கின்றது. நாம் அவர்களை அந்த கோணத்திலேயே நம்ப வேண்டும். நாம் என்றும் எமது சந்தேகத்தை முதன்மைப்படுத்தி முடிவு செய்யாது நிதர்சனமான ஆதாரத்தை முதன்மைப்படுத்தி முடிவு செய்வோம். எமது இனமாகவும் தமிழர் விடுதலையை சீரழிக்கின்ற அல்லது எம்மை பற்றி வேறு நபர்களுக்கு தகவல்களை வழங்கி எமது இனத்தை பலவீனப்படுத்துகின்றவர்கள் அனைவரும் துரோகிகள் தான். இன்று பல துரோகிகள் தமிழீழத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது தாங்கள் துரோகிகள் என்று. அவர்கள் செய்கின்ற காரியம் எமக்கு பாதகமாகவும் அதே நேரம் அவர்களுக்கு விளக்கமின்மையுமாக இருக்கின்றது. எமது தேசத்தில் இப்படியான துரோகிகளே அதிகம். உதாரணமாக தமிழர் பகுதிகளில் உள்ள பாடசாலை நிகழ்வுகளுக்கு அதிபர்களால் தமிழர் அழிப்பு சக்திகளை விருந்தினராக வரவழைத்து எமது மாணவர்களை மாலை போட்டு காலில் விழவைத்து காரியம் செய்யலாம் என்று யோசிக்கின்றனர். அவர்களும் துரோகிகள் தான். அவர்களை தண்டிப்பதை விட திருத்துவதுதான் சரியான வழி. ஆனால் சிலரோ தமிழர்களை அழிக்க தான் துணை போகின்றேன் என்று தெரிந்தும் துரோகம் செய்கின்றனர். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தமிழர் அழிப்பு அரசுகளின் ஆதரவில் பலர் இருந்து கொண்டு கூறும் விடயம் தாங்கள் தமிழர்களின் நலத்துக்காகவே அவர்களோடு இணைந்து பணியாற்றி எமது இனத்துக்கு சேவை செய்கின்றோம் என்கின்றனர். இவர்கள் மிக பெரும் துரோகிகள். இவர்கள் தாம் செய்வதை மறைப்பதற்கு கூறுகின்ற அபாண்டமான பொய். இந்த துரோகிகள் சுயநலத்துக்காய் என்ன வேண்டுமெனிலும் மகிழ்வுடன் செய்யும் விச ஜந்துகள். இவர்கள் தமது சுயநலத்துக்காகவே எமக்கு சேவை செய்வதாய் பொய் கூறுகின்றனர். இவர்கள் வேலை செய்வது தமிழர் அழிப்பு சக்திகளுக்கு. நாம் துரோகி என வெளிப்படையாய் அடையாளப்படுத்தும் நடவடிக்கையே எமக்காக இருக்குமா என்று சந்தேகப்பட்டு ஏமாந்து போகாமல் அவர்களை துரோகிகளாகவே கருத வேண்டும். ஆதாரமற்ற விடயங்களை நம்பாது தீர்க்கமாக முடிவெடுத்து இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே சிறந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் துரோகிகள் போல் பலரை தமிழர் அழிப்பு சக்திகளின் இதயத்தில் குடியிருக்க செய்தது உண்மைதான். அதன் மூலம் பல வெற்றி தாக்குதல்கள் செய்தது, தரவுகளை பெற்று மிக பெரும் சாதனைகளை செய்ததும் உண்மைதான். ஆனால் நாம் தெரியாத விடயத்தை நம்பி இந்த துரோகிகளின் பின் நிற்காமல் விலத்தி இருப்பதே சிறந்தது. நாம் இவர்களை துரோகிகளாய் பார்த்து எமது இலக்கை நோக்கி சரியாக நகரும் வர்க்கத்தோடு கூட்டு சேர்ந்து பயணிப்பதுதான் வெற்றியும் சிறந்த ஆரோக்கியமானதாகவும் அமையும். மிக பெரும் கூட்டு நாடுகளின் அமைப்பு என்கின்ற இந்திய தேசம் மிக விரைவில் பல நாடுகளாய் பிரிய போகின்றது. இந்தியாவை அதிகம் ஆண்ட காங்கிரஸ் என்கின்ற தேசிய கட்சி உண்மையில் இந்திய மக்களின் நலத்தை முதன்மைப்படுத்தி ஆட்சி செய்யவில்லை என்பது இன்று இந்தியா இருக்கும் வளர்ச்சியை சரியாக வளர்ச்சி அடைந்த உலக நாடுகளோடு ஒப்பிட்டால் உணர முடியும். இந்தியா சரியான மக்கள் நல பாதையிலும் தேசத்தின் வளர்ச்சியிலும் முக்கியத்துவம் கொடுத்து பயணித்திருந்தால் என்றோ இந்தியா உலகின் அதிசக்தி வாய்ந்த நாடாக திகழ்ந்திருக்கும். இந்தியாவை ஆண்ட அனைவரும் வேறு நாடுகளின் முகவர்களே என்பதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியின் மறுபிரதியே. இன்று குறிப்பிட்ட சில வர்க்கத்திடம் இந்தியாவின் அதிகாரம் பல ஆண்டுகளாய் இருப்பதனால் அவர்களை வேறு நாடுகளே நிர்வகிக்கின்றனர். இந்தியாவின் கொள்கை வகுப்பு பிரிவு தொடக்கம் புலனாய்வு அமைப்புகள் வரைக்கும் வேறு நாடுகளின் திட்டங்களுக்கு அமையவே செயல்படுகின்றது. இந்தியா என்ற நாடு பொதுவாக கூறினால் இன்றும் மேற்குலகின் அடிமையே. இன்றைய உலக அறிவியல் வளர்ச்சி மக்களின் மனங்களில் தம்மை சுற்றி என்ன நடைபெறுகின்றது என்ற புரிதலை கொடுத்திருக்கிறது. இன்று இந்திய அமைப்புக்குள் இருக்கும் அத்தனை மாநிலத்திலும் பிரிவினை எண்ணம் அதிகரித்து செல்கின்றது. பொருளாதார வளர்ச்சியும் இதற்கு முக்கிய காரணம்.
இந்தியாவில் வறுமை குறைவதால் மக்கள் தங்களை பற்றி சிந்தித்த காலம் போய் தங்களை சுற்றி இருப்பவைகளை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர். அதனால் தங்களின் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்களாய் இருக்கின்றனரா என்று உறுதி செய்ய விரும்புகின்றனர். ஒரு காலத்தில் யார் தேர்தலில் நின்றாலும் பரவாயில்லை, தமது விருப்பத்துக்குரிய கட்சிக்கு வாக்களித்தனர். ஆனால் இன்று தகுதியான கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றனர். தகுதியான நபருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றனர். இவைகள் முழுமையாக மாற்றம் காணாவிட்டாலும் அதிகம் கண்டு வருகின்றது. மாநில அரசுகளின் வளர்ச்சிக்கு, அந்த மக்களின் நலத்துக்கு, அவர்களின் விருப்பத்துக்கு எவ்வளவு மத்திய அரசு உறுதுணையாய் இருக்கிறது, மதிக்கின்றது என்று விவாதிக்கின்றனர். மத்திய அரசின் பாதகமான சூழ்ச்சிகளை துரோகம் என்று அறிந்ததும் கொதிக்கின்றனர். இவைகள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விவாத பொருளாக மாறிவிட்டது. அரசியல்வாதிகளின் ஊழல், குடும்ப அரசியல், சிலரிடம் அதிகாரம் என்று மக்கள் அறிந்து அழுத்து போகின்றனர். இந்திய மத்திய அரசு மாநில மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்காமல் சில வர்க்கத்தின் சுயநல வளர்ச்சியை நோக்காக கொண்டு கொள்கை வகுத்து செயல்படுவதால் பல மாநில மக்களின் அபிலாசைகள் தூக்கி வீசப்படுகின்றது. அவர்களின் மொழி, கலாச்சாரம் மிகவும் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. இதுவே இந்திய அமைப்பு இனி சிறந்த கூட்டாட்சிக்கு பொருத்தமில்லை என்ற மக்கள் பிரிவினையை நோக்கி தம்மை நகர்த்தி கொண்டிருக்க காரணமாய் இருக்கிறது. இன்று தமிழ்நாட்டில் மக்களின் மனநிலை இந்திய கூட்டாட்சி தேவையில்லை என்கின்ற உச்சம் பெற்றுள்ளது. யார் ஒருவர் இந்த எதிர்ப்பு போரை வெளிப்படையாய் தொடக்குகின்றாரோ அவர் பக்கம் மக்கள் நின்று மிக பெரும் மாற்றம் ஒன்று இந்தியாவில் நிகழும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நிகழ்வு வேறு மாநிலங்களிலும் சில வேளைகளில் நடக்கலாம். இன்று இந்திய தேசத்தில் கூட்டாட்சி தேவையில்லை என்று வாதிடும் மக்களே அதிகமாகிவிட்டனர். இதனால் இந்தியா பல நாடுகளாய் பிரிந்து செல்லும் வாய்ப்புகள் அதிகரித்து செல்கின்றது. என்று இந்திய கூட்டாட்சி முறை ஒளிந்து மாநிலங்கள் தனிநாடாகின்றதோ அன்றே ஆசியாவில் மிக பெரும் பொருளாதார வளர்ச்சியும் மிக நேர்த்தியான பலமான ஒரு பாதையிலும் பயணிக்கும் நாடுகளாய் மாறும் இந்திய கூட்டாட்சிக்குள் இன்று இருக்கும் ஒவ்வொரு நாடும். அதிலும் தமிழ்நாடு மிக பெரும் பலம் பொருந்திய நாடாக பிறப்பெடுக்கும். இன்று உலகில் இந்திய கூலிகள் இல்லாத நாடை பார்ப்பது அரிது. ஆனால் இந்தியா பல நாடுகளாய் பிரிந்தால் இந்த நாடுகளுக்கு வேறு நாடுகளில் இருந்து கூலிகளாய் போகும் நிலை உருவாகும் என்பது உண்மை. கூட்டாட்சியா பிரிவினையா என்பது அந்த மக்களின் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஆரம்பம் தொடக்கப்பட்டு விட்டன. இந்தியாவை ஆளும் வர்க்கத்தின் பிழையான சுயநல நோக்கம் கொண்ட திட்டங்கள் மக்களை அந்த பாதையில் சிந்திக்க வைத்து நீண்ட நாட்களாகின்றது. இனி என்றும் மக்கள் மனமாற்றம் செய்ய போவதில்லை கூட்டாட்சிக்கு திரும்பவும் செல்ல. அதனால் இந்தியா மிக விரைவில் பல நாடுகளாய் பிரிய போகின்றது. தமிழர்கள் அனைவரும் விடுதலை புலிகளை அளித்தே தீர வேண்டும் என்கிறார் குணதாசர். தமிழர்களின் விடுதலைக்காய் போராடிய தமிழீழ விடுதலை புலிகளை தமிழர் பகுதிகளில் முழுமையாக அளிக்கப்படவில்லை. புனர்வாழ்வு வழங்கினாலும் புலிகளின் கொள்கையை அளிக்க முடியாது என இனவாத கட்சியான தேசப்பற்று தேசிய இயக்கத்தின் தலைவர் குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார். குறைந்த அளவிலான தீவிரவாதிகளே கொல்லப்பட்டனர். எனினும் இன்னும் தமிழர்கள் பகுதிகளில் புலிகள் வாழ்கின்றனர். அவர்களை பாதுகாத்து போராட்டத்திற்கு தயார்படுத்தும் செயலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்து வருகிறது. சம்பந்தன், சுமந்திரன் போன்றோர் அனைத்துலக ரீதியில் தீவிரவாதிகளுக்கான ஆதரவை தேடுவதுடன் வடகிழக்கில் எஞ்சியுள்ள விடுதலை புலிகளை வலுப்படுத்தும் செயற்பாட்டையும் செய்து வருகின்றனர். தமிழர் அனைவரும் விடுதலை புலிகளே. ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு புனர்வாழ்வு வழங்கப்பட்டாலும் இவர்களின் கொள்கைகளையும் மனநிலையையும் மாற்ற முடியாது. தீவிரவாதிகள் எப்போதும் தீவிரவாதிகளாகவே வாழ்வார்கள். அதன் வெளிப்பாடு இன்று மீண்டும் தலை தூக்கியுள்ளது. அனைத்துலக அமைப்புகளுடன் கைகோர்த்து விடுதலை புலிகள் இன்று தமிழர் பகுதிகளை சீரழிக்க ஆரம்பித்துவிட்டது. இதனை உடனடியாக கட்டுப்படுத்தி வடக்கு கிழக்கில் உருவாகி வரும் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும். மீண்டும் வடகிழக்கில் ராணுவ பாதுகாப்பை அதிகரித்து விடுதலை புலி தீவிரவாதிகளை கொன்று அழிக்க வேண்டும். இல்லையே ஒருபோதும் பயங்கரவாதத்தை அழிக்க முடியாது. அனைத்துலக ஒத்துழைப்புடன் வடகிழக்கில் உள்ள தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு துணை போகும் அனைத்து உறுப்பினர்களையும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தமிழ் நூலக செய்தியை சரியாக வேறு ஊடகங்கள் வெளியில் கொண்டு வராமையினால் மீண்டும் ஒரு தடயம் அளிப்போம். தமிழ் நூலக செய்தியை சரியாக வேறு ஊடகங்கள் வெளியில் கொண்டு வராமையினால் மீண்டும் ஒரு தடயம் அளிப்போம். தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தென்மராட்சியின் முக்கிய முகாமாக இருந்ததும் முகமாலை முன்னரங்க நிலைக்கான விநியோக தளமாகவும் இருந்து வந்த வரணி படைத்தளத்தில் இருந்த பாரிய மனித புதைக்குழிகளது எச்சங்கள் இரவோடிரவாக அகற்றப்பட்டமை தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது:
1996 ஆண்டு யாழ் குடாநாடு படையினரால் கைப்பற்றப்பட்ட வேளையில் பருத்தித்துறை கொடிகாமம் வீதியில் பரணியில் பெருமளவு நிலப்பரப்பினை ஆக்கிரமிப்பு பிரதான வீதியும் துண்டிக்கப்பட்டு அங்கிருந்த பெருமளவு பொதுமக்களது வீடுகளும் சுவீகரிக்கப்பட்டு 522வது படைத்தளம் அமைக்கப்பட்டிருந்தது. அன்று முதல் தென்மராட்சி பகுதிகளில் இடம்பெற்ற கைதுகள் மற்றும் காணாமல் போதல்களது மையமாக இப்படைத்தளமே இருந்து வந்தது. குறிப்பாக ஆலயம் ஒன்றில் தங்கியிருந்த 8 இளைஞர்கள் காணாமல் போயிருந்தமை தொடர்பிலும் இப்படைத்தலைமை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்தது. இந்நிலையில் சுமார் 18 வருடங்களின் பின்னர் குறித்த படைமுகாம் மூடப்பட்டு காணிகள் மற்றும் வீடுகள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்ட மிருசுவில் பகுதிக்கு இப்படைத்தளம் நகர்த்தப்பட்டும் இருந்தது. எனினும் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த வரணி படைத்தளம் சுமார் 2 மாதங்களின் பின்னதாக நேற்றே முற்றாக விடுவிக்கப்பட்டிருந்தது. இப்படைத்தளத்தில் கடந்த சில வாரங்களாக இரவு வேளைகளில் கனரக வாகனங்கள் சகிதம் அப்பகுதியினில் பாரிய குழிகள் அகலப்பட்டதுடன் அங்கிருந்து அவசரமாக அடையாளம் தெரியாத பொருட்கள் அகற்றப்பட்டதாக அயல் குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது அப்பகுதி மக்களிடையே பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்திருந்தது. குறிப்பாக விடுவிக்கப்பட்ட படைத்தள பகுதியினில் காணப்படும் சர்ச்சைக்குரிய பகுதிகளை பார்வையிட்ட மனிதநேய செயற்பாட்டு அணியொன்று அங்கு காணப்படும் பாரிய குழிகள் அகலப்பட்டு வேறு இடங்களிலிருந்து மண் எடுத்து வரப்பட்டு மூடப்பட்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வடமராட்சியில் கைவிடப்பட்ட பள்ளப்பை படைத்தளத்தில் மனித புதைக்குழி பற்றி தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இம்முகாமிலும் புதைக்குழிகள் துப்புரவாக்கப்பட்டிருக்கலாம் என மக்களினால் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ் நூலகம் மாசி மாதம் 5ஆம் தேதி 2014 ஒரு செய்தியை வெளியிட்டோம். தமிழீழத்தில் இருக்கும் தமிழீழ ஆக்கிரமிப்பு இலங்கை ராணுவ முகாமை விட்டு வெளியேறும் போது தடயங்களை தேடி அளிக்க உத்தரவு என்ற தலைப்பில் அந்த செய்தியை அன்று சரியாக ஊடகங்களில் வெளியில் எடுத்து வந்திருந்தால் வரணி முகாம் மீது மக்கள் வெளிப்பாகவும் தடயங்கள் அளிப்பதை வெளியிலும் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் என்னவோ தமிழ் ஊடகங்கள் தமிழர்களுக்கு விரோதமாக செய்திகளை போடும் தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அளிப்பு இந்திய ஊடகங்களின் செய்திகளை வெளிமாற்றம் செய்து போட வேண்டிய தேவைகளால் தமிழர்களுக்கு வேண்டிய முக்கிய செய்திகளை வெளியிட நேரமில்லாமல் போய்விட்டது போலும். தமிழ் நூலகம் தயாரிக்கும் ஒவ்வொரு புலனாய்வு செய்திகளின் பின்னணியில் மிக பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியே நாம் செய்திகளை திரட்டுகின்றோம். காரணம் எமது மக்களுக்கு நடக்க போகின்ற ஆபத்துக்களை பற்றி எச்சரிக்கவே, எமது இன விடுதலைக்காக எம்மாலான சிறு முயற்சியே. ஆனால் சில ஊடகங்களோ தமிழ் நூலகத்தை பற்றி வெளியில் தெரிந்தால் தங்களின் பிழைப்பு முடிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தினால் எமது ஆதாரபூர்வமான செய்திகளை வெளியிடாமல் கற்பனை செய்திகளை வெளியிடுகின்றனர். தமிழ் நூலக தொண்டர்கள் அனைவரும் இன்றும் என்றும் எமது தமிழ் ஊடகங்களின் வாசகர்கள்தான். தமிழ் நூலகம் வேண்டுவதெல்லாம் தமிழர்களின் சரியான நன்மைக்காய் எமது தமிழ் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவா மட்டும்தான். தொடர்புடைய செய்தி: தமிழினத்தில் இருக்கும் தமிழீழ ஆக்கிரமிப்பு இலங்கை ராணுவ முகாமை விட்டு வெளியேறும் போது தடயங்களை தேடி அளிக்க உத்தரவு. முன்பள்ளி சிறுவர்களுக்கு பால்மா பாக்கெட்டுகளை வழங்கி வைத்த வடமாகாண சபை உறுப்பினர் ரிப்கான் பதியுதீன். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 16 முன்பள்ளிகளில் கல்வி கற்கும் முன்பள்ளி சிறுவர்களுக்கு பால்மா பாக்கெட்டுகளை வடமாகாண சபை உறுப்பினர் ரிப்கான் பதியுதீன் நேற்று திங்கட்கிழமை வழங்கி வைத்துள்ளார். 16 முன்பள்ளிகளில் கல்வி கற்கும் சுமார் 700 சிறுவர்களுக்கும் இவ்வாறு பால்மா பாக்கெட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களின் கற்றல் நடவடிக்கையினை விருத்தி செய்யும் முகமாகவும் சிறுவர்களின் ஆரோக்கியமான செயற்பாட்டை விருத்தி செய்யும் முகமாகவே குறித்த பால்மா பாக்கெட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் ரிப்கான் பதியுதீன் தெரிவித்தார். இதேவேளை மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக வீதி, மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடம் முறையிட்டுள்ளனர். எனவே அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்பள்ளி சிறுவர்களுக்கு பால்மா பாக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்வில் மடு வலய கல்வி பணிப்பாளர் AJ குரூஸ், கிழக்கு மாகாண சபையின் பிரதி தவிசாளர் M சுபைர், மடு பிரதி கல்வி பணிப்பாளர் S விஸ்வராஜா, அமைச்சரின் இணைப்பு செயலாளர் NM முனைஃபர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கல்வி செயலர் பணிப்பாளர் மீது அதிகார முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பதிவானது.
வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகின்றனர் என்று யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. குறித்த இருவரும் தமக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம் தாம் நினைத்த இடங்களுக்கு இடமாற்றங்களை வழங்கி வருகின்றனர். அவர்கள் இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதால் ஏனைய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் தாபன விதி கோவைக்கு அமைவாகவும் 2007 தொடக்கம் 2020 தேசிய இடமாற்ற கொள்கைக்கு அமைவாகவும் இடமாற்றங்கள் யாவும் இடமாற்ற சபையினூடாகவே நடைபெற வேண்டும். ஒரே பாடசாலையில் தொடர்ச்சியாக 7 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய ஆசிரியர்கள் 2 வருட ஒப்பந்தத்தில் வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் பெற்று திரும்பி வரும்போது முன்னர் பணியாற்றிய அதே பாடசாலைக்கு மீண்டும் இடமாற்றம் வழங்கப்படுவதில்லை என்று இடமாற்ற சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே ஏனைய ஆசிரியர்கள் பலர் முன்னர் சேவையாற்றிய அதே பாடசாலையில் பணியாற்ற அனுமதி கோரிய போதும் கல்வி அதிகாரிகளால் அவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை பருத்தித்துறை ஆட்லி கல்லூரியில் பௌதீகவியல் ஆசிரியராக பணியாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கு அவர் முன்னர் பணியாற்றிய அதே பாடசாலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரின் அதிகாரத்தால் மீண்டும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இவரது இந்த கோரிக்கை ஏற்கனவே இடமாற்ற சபையினால் நிராகரிக்கப்பட்டிருந்தும் இவ்வாறு நடைபெற்றுள்ளது. மற்ற ஆசிரியர் கிளிநொச்சி தர்மபுரம் மகா வித்தியாலயத்தில் பணியாற்ற வேண்டியவர். அவர் தாயாரின் சுகவீனத்தை காரணமாக கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் இடமாற்ற சபையினால் 26/3/2012 தொடக்கம் 2 வருடங்கள் யாழ் நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. ஆனால் அவரது தாயார் இறந்த நிலையிலும் ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் இடமாற்ற சபையின் எவ்விதமான அனுமதியும் பெறப்படாமல் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரால் அதே பாடசாலையில் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளானது அரசு தாபன விதிக்கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ள இடமாற்ற சபையின் அதிகாரங்களை மீறும் செயல் என்பதுடன் ஏனைய ஆசிரியர்களினதும் அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும். இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்பின் உறுப்புரிமை இதற்கு அமைவாக இனம், மதம், மொழி, பால், அரசியல் கொள்கை, பிறப்பிடம் காரணமாக எந்த ஒரு நபரும் ஓரம் கட்டப்படுதல் ஆகாது என ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேற்படி செயலாளர் சட்டம் வழங்கிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவே அமையும். இது குறித்து ஆக்கப்பூர்வமான விசாரணையை செய்து ஏனைய ஆசிரியர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது. தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அளிப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு சந்தேகம். தென்னாப்பிரிக்காவின் முயற்சியில் திடீர் சிக்கல். இலங்கை தீவின் இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்ரீலங்கா அரசுக்கும் தமிழீழ அரசியல் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இணக்கம் ஒன்றை எட்ட வைப்பதற்கு தென்னாப்பிரிக்கா எடுத்து வரும் முயற்சிகளில் சிக்கல் தோன்றியுள்ளது. தென்னாப்பிரிக்கா பக்கச்சார்பாக நடக்க முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் அரசு தரப்பினரிடம் திடீரென ஏற்பட்டிருப்பதே இதற்கு காரணம் என்று கொழும்பில் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுவதாக உதயன் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமைதி முயற்சிகளில் ஒரு 3ஆம் தரப்பாக ஈடுபடுமாறு தென்னாப்பிரிக்காவுக்கு ஸ்ரீலங்கா அரசே அழைப்பு விடுத்திருந்தது. கொழும்பில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டுக்கு வந்திருந்த தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமா ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இது பற்றி பேசினார். அதன் பின்னர் இலங்கை தீவு விவகாரத்தை கையாள்வதற்கான சிறப்பு தூதுவர் ஒருவரை தென்னாப்பிரிக்க அதிபர் நியமித்தார். அமைதி முயற்சிகளில் மிகுந்த அனுபவம் மிக்கவரும் அதிபர் சுமாவுக்கு நெருக்கமானவருமான சிறில் ராமபோசா சிறப்பு தூதராக நியமனம் பெற்றார். அவரது அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா அரசு தரப்பு குழு ஒன்று தென்னாப்பிரிக்காவுக்கு பயணமாகியது. அந்த நாட்டின் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்த அந்த குழு இலங்கையின் நிலைமைகள் தொடர்பிலும் விளக்கியது. அந்த பயணத்தை தொடர்ந்து கடந்த பங்குனி மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களுடனான சந்திப்பின் போது தனது இலங்கைக்கான பயண திகதியை ராமபோசா தெரிவித்தார். இப்போது இந்த விவகாரமே அரசு தரப்பினரிடையே சிக்கலானதாக மாறியிருக்கிறது. இலங்கைக்கான பயணம் குறித்து அரசு தரப்பு குழு தென்னாப்பிரிக்கா சென்ற போது ராமபோசா தெரிவித்திருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் பின்னரும் தமது பயணம் குறித்து அரசுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத நிலையில் பயண திகதிகள் குறித்து கூட்டமைப்பினரிடம் அவர் எடுத்து கூறியிருப்பது தமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அரசு தரப்பினர் கூறுகின்றனர்.
தமிழீழ விடுதலை போராளிகளான தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலான அமைதி பேச்சுக்களில் அனுசரணை பணியாற்றி வந்த நோர்வேயும் பக்கச்சார்பாக நடந்து கொள்கிறது என்று குற்றச்சாட்டுகள் முன்னர் வைக்கப்பட்டன. இப்போது தென்னாப்பிரிக்காவும் தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதால் தான் முன்கூட்டியே அவர்களுடன் நெருக்கமாக பழகி விடயங்களை தெரிவிக்கின்றார்களா என்பதே அரசு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள சந்தேகம். எனினும் இந்த சிக்கலை திறம்பட கையாண்டு திட்டமிட்டபடி ராமபோசா இலங்கை தீவுக்கு வருவார் என்றும் கொழும்பு ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன என்று உதயன் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.